வணக்கம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் எம்டிஎஸ்ஸாக வந்து செலக்ட் ஆகி வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா, உங்களோட சேலரி இன் ஹேண்ட் ப்ளஸ் கிராஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எம்டிஎஸ் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துருச்சு. அப்ளை பண்ணி எல்லோரும் படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணுற டேட்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் எல்லோரும் நல்லா படிச்சுட்ருப்பீங்க. எல்லா எக்ஸாமும் நல்லா படிச்சுட்ருக்கீங்க நம்புறேன். நானும் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. ஸோ இப்போ நமக்கு இருக்க பே கமிஷன் வந்து 7th பே கமிஷன். ஸோ 7th பே கமிஷன் படி எம்டிஎஸ்ஸுக்கான பேசிக் பே என்ன அப்படின்னா, லெவல் 1 கிரேட் பே வந்து 1800, அதாவது 18,000. ஸோ பேசிக் பே வந்து 18,000. நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 18,000 வந்து பேசிக் பேவாக இருக்கும். ஸோ அதில் வந்து கீழே வந்து செலக்ட் டிஏ பர்சன்டேஜ்னு இருக்கா. ஸோ இப்போ இன்றைக்கி நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கப்போ எப்படின்னா ஜூலை 2025 இது வந்து அசம்ஷன் 57% வந்து கூடியிருக்கு. 57% டியர்னஸ் அலவன்ஸ். இந்த 57% எதில் அப்படின்னா இந்த 18,000. அப்புறம் வந்து ஹெச்ஆர்ஏ இது வந்து எக்ஸிட்டினா சென்னை மட்டும் தான் தமிழ்நாட்டில். ஒய்சிட்டி மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி சில சிட்டிஸ் இருக்குது. ஒய்சிட்டினா இசட்சிட்டினா விருதுநகர், தேனி, திருநெல்வேலி, மிச்ச பேலன்ஸ் இருக்குது எல்லாமே இசட்சிட்டி. ஸோ இப்போ ரொம்ப லாஸ்ட்லேருந்து ஆரம்பம். ஹெச்ஆர்ஏ அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அது 10%. ட்ராவல் அலவன்ஸ் நார்மலுக்கு என்னவோ அது கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் கேல்குலேட்டர் தான். இதை கொடுத்தா நமக்கு டியர்னஸ் அலவன்ஸ் மட்டும் 10,000 வரும். பேசிக் பே ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் வந்து 10,000. அப்புறம் ஹெச்ஆர்ஏ வந்து 1800, 10%. ட்ராவல் அலவன்ஸ் வந்து ஒரு 1,400 வரும். ஸோ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு மொத்தம் கிடைக்கிற சம்பளம் 31,000 கிராஸ் சேலரி. இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி எல்லாருமே என்பிஎஸ் கான்ட்ரிபியூஷன் 10% பண்ணணும். நம்மளோட பேசிக் பே ப்ளஸ் டிஏலேருந்து இந்த 18,000 ப்ளஸ் 10,000 ஆட் பண்ணி இதில் 10% வந்து பிடிப்பாங்க. கவர்மெண்ட் வந்து 14% வந்து போடும். சிஜிஹெச்எஸ்னால் இது வந்து ஒரு இன்சூரன்ஸு. இது வந்து எல்லாத்தையுமே பிடிப்பாங்க. ஸோ நம்ம இந்த எம்டிஎஸ்க்கு வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி டேக்ஸ் வராது. அதனால் வந்து டிடிஎஸ் டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. ஸோ உங்கள் கைக்கு எவ்வளோ வரும்னா இந்த என்பிஎஸும் இந்த இன்சூரன்ஸ்க்கு பிடிச்சது போக 28,000 வந்து உங்கள் கையில் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் இப்போ ஒருவேளை நீங்கள் ஒய்சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஸோ ஹெச்ஆர்ஏ வந்து 3,000 ஆகும். கிராஸ் சேலரி வந்து 33,000 ஆகும். உங்கள் கைக்கு கிடைக்கிறது 30,000 கிடைக்கும். இதுவே நீங்கள் சென்னை இசட் சிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற கிராஸ் சேலரி 35,000. அப்புறம் நெட் சேலரி வந்து 31,000. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா 1,500லேருந்து 2,000 டிஃபரன்ஸ் இருக்கும் எக்ஸிடி ஒய்சிடி இந்த இதில். ஸோ இதுதான் வந்து நீங்கள் இப்போ வேலைக்கு சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற சேலரி. ஸோ இது வந்து 8th பே கமிஷன். இப்போ 7th பே கமிஷன். இப்போ 8th பே கமிஷன் வரப்போகுது. அது 2026 வரணும். பட் இன்னும் அவங்க கம்பெனி இது போடல. ஆனால் கண்டிப்பாக வரும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா அப்போ எம்டிஎஸோட சேலரி எவ்வளோ இருக்கும்? ஸோ வழக்கம் போல் லெவல் 1 இது வந்து சேஞ்ச் ஆகும். இந்த 1,800 18,000ன்றது பேசிக் பே சேஞ்ச் ஆகும். எதை பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே அதை பேஸ் பண்ணி. இப்போ இருக்க நியூஸஸ் லேட்டஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸை வச்சு பார்க்கும்போது 2.8லேருந்து 2.28லேருந்து 2.86 ரேஞ்சில் தான் வரும்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ரொம்ப லோவாக 2.08 கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஸோ பேசிக் பே வந்து 18,000 இருக்குது. ஹெச்ஆர்ஏ வந்து நம்ம வழக்கம் போல் 10%லேருந்தே போவோம். டிஏ அதர் சிட்டிஸும் கொடுத்துருக்கோம். டிஏ வந்து வராது. என்ன ஆகும் அப்படின்னா இப்போ 8th பே கமிஷன் வந்துச்சுன்னா பேசிக் பேவும் டிஏவையும் மர்ஜ் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10,000 நமக்கு டிஏ வந்துச்சா 18,000 வந்து பேசிக் பே. இப்போ ரெண்டையும் மர்ஜ் பண்ணி 28,000 உங்களோட பேசிக் பேவாக மாறிடும். டிஏ வந்து 0ல் ஆரம்பிச்சு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இந்த டிஏ வந்து 15% ஆயிடுச்சு அப்படின்னா பே கமிஷன் வந்து போடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி கேல்குலேஷன் பண்ணி தான் அவங்க வந்து பே கமிஷன்ஸ்லாம் போட்டுருப்பாங்க. ஸோ இப்போ இதை நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா எம்டிஎஸோட 8th பே கமிஷனோட பேசிக் பே எவ்வளோ மாறும் அப்படின்னா 37,000 மாறும். ஸோ டிஏ கிடையாது, அதனால 0. ஹெச்ஆர்ஏ டிஏ இதெல்லாம் போக நம்மளோட கிராஸ் சேலரி வந்து 42,000 10,000 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. வழக்கம் போல் என்பிஎஸ்லாம் பிடிச்சது போக உங்களுக்கு வந்து 38,000 வந்து கிடைக்கும். நான் வந்து ரொம்ப லோ பேசிக் லெவலில் சொல்கிறேன். ஸோ இப்போ இதுவே நம்ம வழக்கம் போல் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 20%. நான் வெறும் ஹெச்ஆர்ஏ மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறேன். அப்புறம் நமக்கு வந்து ஒரு 3,000 கொடுது, இங்கே ஒரு 2,000 கொடுது நெட் சேலரியில். இப்போ 2.0க்கு பதிலாக 2.28 போடுறேன் அப்படின்னா ரொம்ப பேசிக்காக இசட்சிட்டியே போடுறேன். ஸோ அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்றதை பாருங்கள். ஸோ பேசிக் பே வந்து 41,000 வருது. இன் கிராஸ் சேலரி 46, இன் ஹேண்ட் வந்து நமக்கு வந்து 41,000. ஸோ இவ்வளோ டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும் நமக்கு. மேக்ஸிமம் வந்து 7th பே கமிஷனுக்கும் 8th பே கமிஷனுக்கும் 10,000 வந்து டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து படிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஹை போஸ்டிங் போக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஹை போஸ்டிங்க்கு எய்ம் பண்ணுங்கள். ஏன் இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் கேட்குறாங்க, கமெண்ட்ஸில் கேட்குறாங்க. அதனால தான் இதை போடுறேன். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மோட்டிவேஷனுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு எந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து சேலரி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றத சொல்லுங்கள். 7th பே கமிஷன் 8th பே கமிஷன் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ வந்து எம்டிஎஸ் படிச்சுட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நல்லா படிங்க. கண்டிப்பாக நம்மளால் வேலை வாங்க முடியும் ஒழுங்காக
கன்சிஸ்டன்ஸாக படிச்சுட்டு இருந்தா. பை.